நம்மளுடைய தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் வந்த பல விஷயங்கள் இந்த வாட்டி பட்ஜெட்ல அறிவிச்சதை தேமுதிக சார்பா வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல முக்கியமான ஒரு விஷயமாக எப்பவுமே மதிய உணவு திட்டம் நமக்கு இருந்தது ஸ்கூல் பசங்களுக்கு. காலை உணவு திட்டத்தை 2006 தேர்தல் அறிக்கையிலே கேப்டன் அறிவிச்சிருந்தாரு. அதை இந்த திமுக அரசு இப்போ தமிழ்நாட்டில் அந்த காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்ததை தேமுதிக வரவேற்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா விவசாயிகளை வளர்ந்த நாடுகளுக்கு அழைத்து சென்று பயிற்சி அளிப்பது 2006 தேர்தல் அறிக்கையிலே முதல் தேர்தல் அறிக்கையிலே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையிலே ஜப்பான், சைனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை அழைத்து சென்று பயிற்சி அளிப்போம் என்பதும், விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றதும், வேலைவாய்ப்பு இது போன்ற விஷயங்கள் நாங்கள் 2006 சொன்னது. நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல அறிவித்ததால் நாங்கள் அதை வரவேற்கிறோம் என்று நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல மும்மொழி கொள்கையில தமிழ் மொழி தமிழகம் முழுவதும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றதான் கேப்டனுடைய வழி. அதுவே தான் எங்கள் வழி. அதே மாதிரி தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டால் தேமுதிக தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுதான் நேற்று சொன்னோம். அதாங்க ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதனால அவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட தான் அதற்கான பதில் நீங்க கேட்கணும். எங்களை தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2006 தேர்தல் அறிக்கையில வந்தது பல விஷயங்கள் இன்னைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சதுனால தேமுதிக சார்பா அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம்.